சொன்னா யூஷுவல் சவுண்ட் செக். நீங்க சாட்ல வந்து 1 கொடுக்கலாம், இல்லைன்னா பிளஸ் கொடுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். நன்றி. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இன்னைக்கு குளோபல் யூனிட் பேல எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெபினார்ஸ் வந்து நாங்க அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி வந்து நீங்க ஒரு சிரமம் இல்லாமல் குளோபல் யூனிட் பேல வெரிஃபை பண்றது அப்படிங்கிற ஒரு எல்லா விளக்கங்களையும் அளித்து வருகிறோம். கைட் அண்ட் வாட் இப்ப வந்து உங்களுக்கு விளக்கங்கள் அனைத்தையும் அளிக்க வர இருக்கிறார். அவர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கார் குளோபல் யூனிட் பேல. சரி, அவர் வர்றதுக்கு முன்னாடி இப்ப வந்து சில Q&A வந்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா இந்த Q&A வந்து நாங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணணும். யாருக்கெல்லாம் வந்து குளோபல் யூனிட் பேல ஒரு குளோபலைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கார்டு வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்க முடியும். என்னை பற்றி சொல்லணும்னு சொன்னா நான் மார்ஷல் ஞான் ஜிமா. என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அதனால வந்து நான் இன்டர்நேஷனல் ஸ்பீக்கரா இருக்கேன். போதுமானது என்னுடைய அறிமுகம். அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நிறைய தடவை வந்து நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த அட்ரஸ் பார் உங்களுடைய பிரவுசர்ல நீங்க என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா worldwideweb.gtinet.ch இதுதான் வந்து நீங்க ஓபன் பண்ணணும். இத அட்ரஸ் பார்ல டைப் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஓபன் அக்கவுண்ட். உங்க அக்கவுண்ட் வந்து குளோபல் யூனிட் பேல ஓபன் பண்ண முடியும். நீங்க வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க லாகின் பண்ணலாம். உங்களுடைய ஜிமெயில் ஐடி அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து. ஆனா இன்னும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். ஸோ ஓபன் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு டேப்பை வந்து கிளிக் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1. இப்ப வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல சில விதமான சேலஞ்சஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து நிறைய தடவை சொன்ன போதிலும் இன்னும் வந்து புரியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து வெப்சைட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் தான் நார்மலா வந்து நீங்க ஒரு வெப்சைட் போட்டா அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள என்டர் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி gtinet.ch பிரவுசர்ல வந்து நீங்க அதாவது பிரவுசர் அட்ரஸ் பார்ல நீங்க இதை டைப் பண்ணணும். அப்ப வந்து நாங்க சொன்ன மாதிரி லாகின் பட்டன் ஒன்னு இருக்கும், அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான பட்டன் 2 இருக்கும். இப்போ இட்டாலியன் ரூம்ல வந்து சில சேலஞ்சஸ் இருக்கு. அதனால நண்பர்கள் அனைவரும் காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போ இட்டாலியன் ரூம் ரெடி ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் தயவு கூர்ந்து பொறுமையோடு காத்திருக்கவும். நன்றி. குளோபல் யூனிட் பேல இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க.
உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கா, ஏதாவது ஃபேஸ் பண்றீங்களா அப்படின்னு சொன்னா நீங்க Q&A ல போடலாம். அத நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன் என்னன்னு சொல்லி. இப்போ அந்த இட்டாலியன் ரூம்ல வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏதாவது குளோபல் யூனிட் பேல சந்தேகங்கள் இருந்தா Q&A ல போடுங்க. நன்றி. ரஷ்யன் ரூம்ல வந்து இப்போ சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஃபீட்பேக் இன்னும் வரல. இப்ப வந்து ரஷ்யன் ரூம்ல இருந்து சாட்ல வந்து இன்னும் அவங்க யாரும் வந்து மென்ஷன் பண்ணல. குளோபல் யூனிட் பேல என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி யாரும் மென்ஷன் பண்ணல. இட்டாலியன் ரூம்ல சில இஷ்யூஸ் இருக்கு, ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம மார்ஷல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்ப வந்து ஒரு क्वेश्चन இருக்கு. ஸ்பானிஷ் ரூம்ல இருந்து ஒரு ஃபீட்பேக் இருக்கு. இப்ப வந்து ஸ்பானிஷ் ரூம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பாஸ்போர்ட்டுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த பாஸ்போர்ட் வந்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி இப்ப வந்து நம்ம 2 டேப்ஸ் பார்த்தோம். அதுல வந்து இப்ப மார்ஷல் திரும்பி அதுதான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, லாகின் அண்ட் ஓபன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி 2 டேப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க லாகின் பண்ணலாம், உங்களுடைய மெயில் அண்ட் தென் பாஸ்வேர்ட் கொடுத்து. ஆனா நீங்க புது நபர் அப்படின்னு சொன்னா நீங்க அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாத்தையும் செய்யற மாதிரி தான். இப்போ அடுத்த ஸ்லைட்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன், என்னென்ன என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளியரா உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி. இப்ப நார்மலா நீங்க எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நேம் கொடுப்பீங்க, லாஸ்ட் நேம், இமெயில் என்ன போடணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எவோரிச் அல்லது ஏபிஐ எந்த பேக் ஆஃபீஸ்ல வந்து எந்த மெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் தான் நீங்க கொடுக்கணும். இமெயில் அட்ரஸ் தான் நீங்க கொடுக்கணும். அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கும் பொழுது நீங்க வந்து சரியா அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் வந்து அவங்க நம்பர்ஸ், அப்புறம் ஒரு கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணி இருந்தா அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இது எந்த பாஸ்வேர்டா கூட இருக்கலாம். நீங்க வந்து ஒரே பாஸ்வேர்ட் தான் எவோரிச்ல கொடுத்த ஒரே பாஸ்வேர்ட் தான் கொடுக்கணும்னு இல்ல, நீங்க எந்த பாஸ்வேர்ட் வேணா கொடுக்கலாம். ஆனா இமெயில் அட்ரஸ் மட்டும் நீங்க நம்ம பேக் ஆஃபீஸ்ல எவோரிச் அல்லது ஏபிஐல கொடுத்த அதே இமெயில் தான் கொடுக்க வேண்டும். இப்ப வந்து நீங்க ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படின்னு கேப்சா கோட் வந்து செக் பண்ணணும். ஏன்னா நீங்க ரோபோட் கிடையாது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாதான் அக்கவுண்ட் கிரியேட் ஆகும். ஆனா நீங்க வந்து சில சமயம் வந்து அதை செக் பண்ணாம சில பேர் வந்து உள்ள போயிடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி போறது வந்து கண்டிப்பா ரோபோவா தான் இருக்கும்.
அதனால தான் இந்த ஒரு கேப்சா கோட். ஏன்னா அது நிறைய அப்ளிகேஷன் வந்து ஹேக் பண்றதுனால இதை வந்து நீங்க ஜாக்கிரதையா செக் பண்ணி தான் கொடுக்கணும். அதாவது ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்க டிக் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து நீங்க பார்த்து சரியாக கொடுக்க வேண்டும். ஏன்னா இது வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாமே முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால்தான். அப்புறம் வந்து நீங்க பாஸ்வேர்ட் கொடுக்கும் பொழுதும் அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சில சமயம் வந்து 4 லெட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா கூட அது அக்செப்ட் பண்ணிக்காது. அதுக்காக தான் வந்து மார்ஷல் இவ்வளவு விளக்கமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது வந்து ரொம்ப சிம்பிள் கைஸ், நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து பாஸ்போர்ட் கூட மிக எளிதாக கிடைக்கக்கூடும். ஏன்னா இப்ப வந்து எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனால நீங்க வந்து ஆன்லைன்லேயே எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து நீங்க எளிதாக அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். சரி, இப்ப என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் என்டர் பண்ணிட்டீங்க. இப்ப வந்து கிரியேட் அக்கவுண்ட் அப்படிங்கிற ப்ளூ கலர் டேப் வந்து நீங்க கிளிக் பண்ணணும். அப்பதான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போக முடியும். சரி, நம்ம அடுத்த ஸ்லைட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னா, உங்க அக்கவுண்ட் வந்து இன்னும் ஆக்டிவாக இல்லை. அதனால உங்க ப்ரொஃபைலை வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஒன்லி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்புறம் வந்து பாஸ்வேர்டு அவ்வளவுதான் கொடுத்துருக்கோம். அப்புறம் மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அதனால என்ன ஆகும்னு சொன்னா, உங்க ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். சரி, கோ டு மை ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மெயில் ஐடி நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து அதுல நீங்க பார்க்க முடியும். நம்ம ஜியூபே அக்கவுண்ட் வந்து ஒரு லீகலி எஸ்டாப்ளிஷ்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணா போதாது. நீங்க வந்து வெரிஃபிகேஷனையும் கண்டிப்பா வந்து பாஸ் த்ரூ பண்ணணும். அப்ப வந்து கோ டு மை ப்ரொஃபைல் அந்த ப்ளூ பட்டனை நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு நீங்க என்ன பாப்பீங்கன்னு சொன்னா, பாட்டம் ஆஃப் த பேஜ்ல வந்து உங்களோட இமெயில் இருக்கும். அதை வந்து சேவ் பண்ணுங்க. சரி, இப்ப வந்து பாருங்க, இந்த கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து info@globalunitpay.ch அந்த ஒரு இமெயில வந்து ஃபர்தரா நீங்க கான்டாக்ட் பண்ணணும். சப்போர்ட்ல வந்து ஏதாவது ஒரு டவுட்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த info@globalunitpay.ch சேவ் பண்ணிக்கோங்க. என்ன சப்போர்ட் டெஸ்க். சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்ப வந்து படிப்படியாக விளக்கமாக நமக்கு வந்து எப்படி குளோபல் யூனிட் பேல ரெஜிஸ்டர் பண்ணி மற்றும் வெரிஃபை பண்றது அப்படிங்கறத இப்ப பார்த்துட்டு இருக்கோம். மை ப்ரொஃபைல் போனா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இமெயில் வெரிஃபிகேஷன், போன் வெரிஃபிகேஷன், மேலும் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் 3 விதமான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்ப நீங்க என்ன செலக்ட் பண்ணணும்? அதுல கரன்சி வந்து யூஎஸ்டி, யூரோ அண்ட் சிஹெச்எஃப்னு இருக்கு. அதுல யூஎஸ்டி நீங்க செக் பண்ணலாம், அதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்போ இப்ப வந்து நம்ம என்ன பாக்குறோம்? 3 விஷயம் பாக்குறோம். மை ப்ரொஃபைல்ல கோ டு மை ப்ரொஃபைல் பட்டன் கிளிக் பண்ணதும் அப்ப வந்து சரி, இப்போ வெரிஃபை யுவர் இமெயில்
அப்போ என்ன பண்ணுவீங்க? இமிடியேட்டா நீங்க வந்து நம்ம எவோரிச் அல்லது ஏபிஐ பேக் ஆஃபீஸ் இமெயில் குடுத்துருக்கீங்க இல்லையா? அங்க வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணணும். மெயில வந்து வெரிஃபை பண்ணணுங்கிறப்ப நீங்க மெயிலுக்கு போவீங்க. ஸோ மெயிலோட இன்பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து ஜிஓபில இருந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும். அது வந்து நீங்க கிளிக் பண்ண உடனே சரி நீங்க தான் இதை ஆப்ரேட் பண்றீங்க, இந்த மெயில நீங்க தான் ஆப்ரேட் பண்றீங்க அப்படிங்கிறது சிஸ்டம்க்கு தெரியும். அதனால நீங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. ஓகே. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொன்னா நீங்க தயவு செய்து இன்பாக்ஸை கிளியர் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்பேம்ல போய் செக் பண்ணுங்க. ஏன்னா அதிகமான மெயில் வந்து அது ஒரு ஜங்க் மாதிரி நிறைய ஆட் ஆகியிருந்தா கூட வராது. அதனால நீங்க இன்பாக்ஸ் நல்லா கிளியர் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த மெயில் வந்திருக்கும். அப்ப வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்போ என்ன மெயில் வந்திருக்கு? இப்படிதான் மெயில் வந்திருக்கும் உங்களுக்கு. வெல்கம் டு குளோபல் யூனிட் பே அப்படின்னு சொல்லி அப்ப வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்க ஃபாலோ பண்ணி போனீங்க, அதாவது ஃபாலோ பண்றது என்ன, கிளிக் பண்ணி நீங்க போனீங்கன்னு சொன்னா நீங்க வந்து திரும்பவும் ஜியூபியோட சைட்டுக்கு போகலாம். ஸோ அப்படிதான் போகணும். அப்பதான் வந்து ஜியூபில இருந்து வெரிஃபை ஆகும். ஸோ நீங்க உங்க மெயில் வந்து மெயில் ஐடி கரெக்ட் தானா அப்படின்னு செக் பண்றதுக்கு உண்டான ஸ்டெப் தான் இது. சரி, அடுத்தது என்ன? வெரிஃபை யுவர் ஃபோன். சரி, நீங்க என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பர்ல வந்து உங்களுக்கு ஒரு கோட் வரும். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியானது தான். ஏன்னா நம்ம ஃபோனுக்கு ஒரு கோட் வரும். அந்த கோடை வந்து நீங்க என்டர் பண்ணணும். உடனே உங்க ஃபோனும் வெரிஃபை ஆயிடும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? மெயில் வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஃபோன் வெரிஃபை பண்ண போறோம். சரி, வெரிஃபை யுவர் ஃபோன் ப்ளூ பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். இமிடியேட்டா இந்த பாக்ஸ் ஒன்று வரும். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வேற கண்ட்ரீஸ்ல இருந்ததுன்னா +61 ஆஸ்திரேலியா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கோடெல்லாம் வரும். நமக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். அந்த கோடை எடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப் வெரிஃபை. அந்த கோட் என்ன கோட் வந்து நம்ம ஃபோன் நம்பருக்கு வந்திருக்கோ அந்த கோடை வந்து நீங்க இங்க டைப் பண்ணணும். பண்ணிட்டு வெரிஃபைன்னு கொடுங்க. உடனே ஃபோன் வெரிஃபிகேஷன் வந்து ஓகே ஆயிடும். இது வந்து ஆஸ்திரேலியால வந்து இது மொபைல் நம்பர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக 04 அப்படின்னு சொல்லி அதுல கோட் வரும். ஆனா அவங்க டைப் பண்றப்ப +61 போட்டு அதை டைப் பண்றாங்க. சரி, இப்ப வந்து நம்ம 2 இன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டோம். இமெயில் வெரிஃபிகேஷன் எப்படி பண்றது, ஃபோன் வெரிஃபிகேஷன் எப்படி பண்றது, எந்த மாதிரி மெசேஜஸ்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க போனை அப்படின்னு சொன்னா ஃபோன் நம்பர் ஆடட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்க வந்து ஐபி அட்ரஸ் என்ன, டிவைஸ் நேம், அப்புறம் வந்து டைம், உங்க நம்பர் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குளோபல் யூனிட் பேல இருந்து மெயில் வரும் உங்களுக்கு. சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்ப வந்து கிரீன் கலர் முதல்ல எப்படி இருந்தது? ப்ளூ கலரா இருந்தது. இப்ப வந்து நீங்க ரெண்டுமே வெரிஃபை பண்ணிட்டீங்க, இமெயில் அண்ட் போன். அதனால உங்களுக்கு வந்து கிரீன் கலர், ஸோ வெரிஃபைடு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். சரி, நெக்ஸ்ட் என்ன? நம்ம ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன், நம்மை பற்றிய தகவல்கள், அது வந்து சப்மிட் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ப்ளூ பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகும். சரி, அந்த சப்மிட் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டேப், ப்ளூ கலர் டேபை நீங்க கிளிக் பண்ணணும். இப்போ இப்ப வந்து
4 கண்ட்ரீஸ்ல என்ன அலோவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் சப்மிட் பண்ணலாம், இல்லைன்னா வேற ஐடி. இது வந்து 4 கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் தான் சப்மிட் பண்ணணும். மேலும் வந்து எல்லா தேசங்களும், அதாவது இந்த 4 கண்ட்ரீஸை தவிர மற்ற எந்த கண்ட்ரீஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் என்ன வந்து ரெகுலேஷன்ல இருக்கோ, எஸ்இசி ரெகுலேஷன்ல எப்படி வந்து குறிப்பிட்டிருக்கிறார்களோ அப்படித்தான் நீங்கள் ஃபாலோ செய்ய வேண்டும். இப்போ சப்போர்ட்ல வந்து நிறைய மக்கள் வந்து கேட்கிறார்கள். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் ரொம்ப அவசியம் தானா அப்படின்னு சொல்லி, ஆனா வந்து அதுல மென்ஷன் பண்ணி இருந்தது கண்ட்ரீஸ்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவசியம்தான் அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வந்து சரி, நம்ம முன்னாடி என்ன கொடுத்தோம், சப்மிட் யுவர் இன்ஃபர்மேஷன். அப்ப என்ன ஆகும், அடுத்த ஸ்கிரீன் பாருங்க, இதுதான் டிஸ்பிளே ஆகும். வெல்கம் டு யூசர் வெரிஃபிகேஷன். உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு சிஸ்டம்ல பண்றது நல்லா இருக்கும். ஏன்னா லேப்டாப் இல்லைன்னா பிசில பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து பண்ண முடியும். ஏன்னா போனுங்கிறப்ப நிறைய டேப்ஸ் ஓப்பன் ஆகும். அப்ப வந்து நீங்க மாத்தி கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியா ஒரு கான்ஸ்டன்டா வந்து பண்ண முடியாது. அதனாலதான் இப்ப வந்து வெப்கேம் சரியா ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. பிறகு வந்து உங்கள்கிட்ட ஒரு வேலிட் ஐடி டாக்குமெண்ட், நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களோ இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் வந்து உங்கள்கிட்ட ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து கொள்ளுங்கள். அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க பாஸ்போர்ட்ல 6 மந்த்ஸ் இருக்கு, இன்னும் வந்து எக்ஸ்பைரி டேட் 6 மந்த்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறப்ப நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப வந்து எதுக்காக இந்த பீரியட் வந்து நாங்க மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தயவு கூர்ந்து நீங்க வந்து ரெனியூ பண்ணிக்கோங்க. எதுக்காக வந்து இந்த எக்ஸிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா விசா வந்து டேட் வந்து உங்களுக்கு கிளாஷ் ஆகும், அதனாலதான். அப்புறம் வந்து அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி வந்து இந்த டேட் வந்து 6 மந்த்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, உங்க டாக்குமெண்ட் வந்து ரெடியா இருக்கா? இப்போ வெப்கேம் எல்லாம் ஒர்க்கிங் ஃபைன் கண்டிஷன்ல இருக்கு. அப்போ உங்க டாக்குமெண்ட்டை நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைடு போலாம், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னா, நீங்க வெப்கேம் ஸ்டார்ட் வீடியோ ரெக்கார்டிங் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். அதுல வந்து ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து நீங்க கேமராவை ஃபேஸ் பண்ணி ஒரு சில நிமிடங்கள் பாருங்க. பிறகு வந்து ரைட் சைட் திரும்புங்க, பிறகு லெஃப்ட். ஏன்னா உங்க ஃபேஸ் வந்து கிளியரா கேப்சர் ஆகணும்னு சொல்லி அந்த வீடியோ ஒன்று டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு இமிடியட்டா நீங்க உங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க அந்த பிக்சர்ல வீடியோல என்ன வீடியோ பார்த்தீங்களோ அதே மாதிரி நீங்க ஃபேஸை வந்து ஃப்ரண்ட்ல ஃபியூ செகண்ட்ஸ், பிறகு ரைட்ல ஃபியூ செகண்ட்ஸ், தென் லெஃப்ட்ல, அதுக்குள்ள அது ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா கேப்சர் பண்ணிருக்கும்னு அர்த்தம். இப்ப வந்து ரொம்ப நீங்க அவசர அவசரமா பண்ணணும்னு சொல்லி இல்ல, அதை கேப்சர் பண்ணிருக்கோம், அதனால நீங்க மெதுவா கரெக்டா பண்ணா போதும். சரி, நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி ஃபேஸ் டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஐடென்டிட்டி செக். இப்ப வந்து வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து சரியா இல்லைன்னு சொன்னா திரும்ப கூட நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஐடென்டிட்டி செக்
இதுல நீங்க என்ன என்டர் பண்ணணும், என்ன ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அந்த ப்ரூஃப் வந்து எந்த கண்ட்ரில இஷ்யூ பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கண்ட்ரி வந்து நீங்க என்டர் பண்ணணும். இப்ப வந்து ஒருத்தர் யுஎஸ்ஏல இருக்காரு, ஆனா டாக்குமெண்ட்ல கொலம்பியான்னு இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த கண்ட்ரி உங்களுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுச்சோ அந்த கண்ட்ரியோட நேமை மென்ஷன் பண்ணுங்க. இப்ப வந்து நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, உலகத்துல எல்லாரையும் பார்க்கும் பொழுது இப்ப இந்தியான பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய பேர் வந்து வேற ரெசிடென்ஸா இருக்காங்க. ஆனா அவங்க வந்து பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ண கண்ட்ரி வேறையா இருக்கு, அவங்க மாத்தி கொடுத்துடுறாங்க. ஆனா என்ன வேணும்னு சொன்னா வேலிட் டாக்குமெண்ட் வந்து சரியான ஒரு எந்த கண்ட்ரி இஷ்யூ பண்ணுச்சோ அதை கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுலதான் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன். சரி, இப்ப வந்து என்ன டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு, அதுல என்னென்ன இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுல ஐடென்டிட்டி கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ். இப்போ நீங்க எந்த ஐடி கொடுத்துருக்கீங்களோ இந்தியால வந்து பாஸ்போர்ட் தான். ஸோ பாஸ்போர்ட், இந்தியன் பாஸ்போர்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்க இந்தியா தான் இஷ்யூ பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இந்தியாவை செக் பண்ணிக்கோங்க. அதாவது டிராப் டவுன் மெனு வரும், அதுல வந்து இந்தியாவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் மை ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இப்போ இந்தியால வந்து சரியான இஷ்யூ வந்து நீங்க கண்ட்ரி ஆஃப் இஷ்யூ எந்த கண்ட்ரி வந்து இஷ்யூ பண்ணுச்சுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுல டிராப் டவுன்ல கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் மை ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும். பிறகு வந்து இன்னொரு விஷயம், அந்த எக்ஸ்பைரி டேட்டையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதாவது 6 மந்த்ஸ்க்கு மேல இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க ரெனியூ பண்ணணும். இப்போ பாஸ்போர்ட் வந்து மேண்டேட்டரி, அதாவது மிகவும் அவசியம். அதனால கண்டிப்பா வந்து நீங்க இந்தியால பாஸ்போர்ட் தான் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அதுக்கு அப்ளை பண்றதுல எந்த விதமான ஒரு தயக்கமும் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃபிகல்டிஸ் இருந்தது, முடியல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சப்போர்ட்ல கேட்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து கிளியரா உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். ஒன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சுனாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும்னாலும் சரி, எல்லாமே வந்து உங்க மெயிலுக்கு வரதுனால நீங்க வந்து டைரக்டா சப்போர்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கூட கேட்டுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, நீங்க வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்ட்ரி கரெக்டா செக் கொடுத்துட்டு, ஆனா அந்த இஷ்யூ பண்ண பாஸ்போர்ட் அந்த கண்ட்ரியோடதா அப்படின்றத கரெக்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க என்ன கண்ட்ரி போட்டிருக்கீங்களோ அந்த கண்ட்ரில இருந்தா பாஸ்போர்ட் இஷ்யூ ஆயிருக்கணும். சோ அதனால நீங்க அங்க பாஸ்போர்ட் அப்படின்றத செக் பண்ணுங்க. அதனால நீங்க என்ன கொடுக்கறதா இருந்தாலும் அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா குளோபல் யூனிட் பாஸ் உங்களுக்கு கரெக்டா சீக்கிரம் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒர்க் நடக்கும். அந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம் மை ஐடென்டிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் கூட்டிட்டு போகும்.
இந்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க முதலாவது வீடியோ பார்த்திருப்பீங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பி இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஐடென்டிட்டி கார்டு, பாஸ்போர்ட்டா ஐடென்டிட்டி கார்டா அப்படின்றத கிளிக் பண்ணிருப்பீங்க. நம்ம பொதுவா பாஸ்போர்ட் கிளிக் பண்ணுவோம். இப்ப என்ன டாக்குமெண்ட் நீங்க அங்க கிளிக் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இல்ல உங்க கேமரா வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அத அந்த பாஸ்போர்ட் உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க ஐடி கார்டை கையில வச்சுட்டு உங்க பேக் சைடு வந்து கிளியரா இருக்கணும். அத வந்து கேமரா கிட்ட காட்டுங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த எடுத்து வச்சிருக்க போட்டோவை வந்து அப்லோட் பண்ணலாம். அது கண்டிப்பா அந்த போட்டோ வந்து ஜேபெக் ஃபார்மட்ல இருக்கணும், பிடிஎஃப்ல இருக்கக்கூடாது. இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த எடுத்த பிக்சர் வந்து உங்களுக்கு இங்க வெரிஃபை நீங்க கொடுத்திருக்கிறது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி உங்க பிக்சர் வந்து காட்டும். அப்போ வந்து காட்டும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஷேக்கா இருந்தாலும் சரி, இல்ல அந்த இடத்துல இருக்கிற வார்த்தைகள் கிளியரா இல்லைனாலும் சரி, நீங்க ரீ அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க இன்னொரு தடவை ரீ அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க அது பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்ற அந்த ப்ளூ கலர் பட்டன் வந்து பிரஸ் பண்ணணும். சப்மிட் ஃபார் அ ஃபைனல் அப்ரூவல் அப்படின்னு அங்க எழுதியிருக்கு. அடுத்த ஸ்லைடு இப்ப பார்த்தோம் அப்படின்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல கன்ஃபார்ம் பண்றதுக்கு கேட்பாங்க. டாக்குமெண்ட்ல நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து இங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக இங்க கேட்பாங்க. அதனால இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாஸ்போர்ட்ல வேற பேர் இருக்கு, நீங்க இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது வந்து வேற பேரா இருக்கு. அதனால உங்க பாஸ்போர்ட்ல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து எக்ஸாக்டா சேமா இருக்கா உங்க பர்சனல் டீடைல்ஸ்ல நீங்க டைப் பண்ண போறது அப்படின்றத பாத்துக்கோங்க. என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அதே ஃபார்மேட்ல இருக்கும். கிவன் நேம், ஸ்போஸ் நேம் அப்படின்றது ஸ்போஸ் நேம் இருக்கிற இடத்துல ஸ்போஸ் நேம் உங்களுடைய கணவர் இல்ல மனைவி பேரை போடணும். இப்ப உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து கொலம்பியால இருந்து பாஸ்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா, இல்ல நீங்க இந்தியா அப்படின்னீங்கன்னா கண்ட்ரி பேர் இந்தியா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா உங்க பாஸ்போர்ட்ல முதல் பக்கத்துல உங்களுடைய தகவல் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த இடத்துல சிட்டிசன்ஷிப் கூட மென்ஷன் ஆயிருக்கும். அப்போ அங்க இருக்கிறது தான் இங்க நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்களா, ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் எக்ஸ்பிரேஷன் டேட் அப்படின்றது கடைசி பாக்ஸ்ல இருக்கு, சிகப்பு 6வது நம்பர்ல. அப்போ அங்க இருக்கிற எக்ஸ்பிரேஷன் டேட் வந்து நீங்க கொடுக்கணும். அண்ட் ஒன்னு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அட்லீஸ்ட் உங்களுடைய நீங்க என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்றீங்களோ அதுக்கு 6 மாதமாவது இருக்கணும் எக்ஸ்பைரி ஆகாம. மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், அதை நீங்க பிளஸ் பண்ணணும். நீங்க ஏதாவது இங்க தவறுதலா கொடுத்திருக்கீங்க இல்ல ஏதாவது கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல ப்ளூ அப்படின்ற பட்டன் வராது. ஏன்னா நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்றது அர்த்தம். அதனால அந்த நெக்ஸ்ட் பட்டன் வராது. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டன் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல வரும். அப்பதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் அது கொண்டு போய் கொடுக்கும். நீங்க எல்லாமே கரெக்டா செஞ்சதுக்கு அப்புறம் அந்த நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நீங்க அடுத்தது போங்க.
இங்க என்னன்னா உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய பர்சனல் அட்ரஸ நீங்க கன்ஃபார்ம் பண்ண போறீங்க. உங்க டாக்குமெண்ட்ல என்ன ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கொடுத்திருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் இங்க கொடுக்கணும். அதாவது உங்க போஸ்ட் கோட், உங்க சிட்டி, உங்க கண்ட்ரி, இது எல்லாம் வந்து சேமா இருக்கான்னு பாருங்க. உதாரணத்துக்கு பாஸ்போர்ட்ல நீங்க கொலம்பியா சிட்டிசன்ஷிப் இருக்கு, ஆனா யூஎஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து யூஎஸ்ல இருக்கிறது தான் வந்து கொடுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். யூஎஸ்ல இருக்கிறது தான் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். அதாவது இங்க ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வந்து கவனத்தோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எதை ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு. அதனால உங்க சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கோ அங்க இருக்கிறத வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அனுப்பாம நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸா கொடுங்க. அவங்க வந்து இப்ப எங்க வேணாலும் வேலை செய்யலாம், துபாயில வேலை செய்யலாம், யூஎஸ்ல வேலை செய்யலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியால இருக்கும். அப்போ துபாயில நீங்க தங்கி இருக்கீங்க அப்படின்னா அப்ப துபாயில இருக்கிற ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் தான் நீங்க கொடுக்கணும். இது வந்து ஈஸியா வந்து தப்பும் பண்ணிட முடியும். அதனால இத எடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இதையும் வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுங்க. இங்க அதாவது ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாங்கல்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். நீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுக்காம கொலம்பியா அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா தப்பா அப்படி கொடுத்துட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பட்டன் ப்ளூ பட்டன் வந்திருக்கும், நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துருப்பீங்க. அடுத்த ஸ்லைடு இப்ப பார்த்தோம் அப்படின்னா அதாவது இங்க இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது வருது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷனை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அது ப்ராசஸிங் அப்படின்ற வார்த்தையில இருக்கு. கேஒய்சி இது எல்லாமே வந்து ப்ராசஸிங் அப்படின்றதுல இருக்கு. இப்ப நீங்க இங்க இதுக்கு முன்னாடி நம்ம வெபினார்ல பார்த்திருக்கோம். இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் வந்து கடைசியா பண்ணிருப்போம். இப்ப வந்து இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு முன்னாடி இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு கீழே இருந்தது. சரி, இப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன இருக்கு அப்படின்றத சப்மிட் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அந்த ப்ளூ பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாருங்க, முதல்ல வந்து பேர் இருக்கு, நேம் அப்படின்றது இருக்கு, as per passport அப்படின்னு கொடுத்திருக்கு பிராக்கெட்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பர்சனல் ஐடென்டிபிகேஷன் இருக்கு அப்படின்னா உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற நம்பர் கொடுக்கலாம், உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் நம்பர் இல்ல அப்படின்னா. அதாவது லாஸ்ட் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் வந்து மாத்தாதீங்க. அங்க எப்படி இருக்கும் உங்க பாஸ்போர்ட்ல அதே மாதிரி கொடுக்க பழகிக்கோங்க. உதாரணத்துக்கு உங்க பாஸ்போர்ட்ல நீங்க நீங்க மேரிட் பர்சனா இருக்கீங்க. சில பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பேர் மாத்திப்பாங்க. ஆனா உங்க பாஸ்போர்ட்ல வந்து உங்க பழைய பேர் இருக்கும்.
நீங்க பேர் என்ன பேர் மாத்திருக்கீங்களோ அந்த பேர் அங்க இருக்காது. அப்போ நீங்க அதுக்கான டாக்குமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் காட்டணும். சரி, இப்ப இந்த இடத்துல பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கு. இங்க கவனமா பாருங்க. பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் இல்ல அப்படின்னா உங்க ஐடி நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்லயும் வந்து ஐடி நம்பர் இருக்கும். அந்த இடத்துல ஐடி நம்பர் நீங்க கொடுங்க. பாஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பாஸ்போர்ட் நம்பர். அதுக்கப்புறம் டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், தேதி மற்றும் நீங்க பிறந்த இடம். நீங்க எங்க பிறந்தீங்க அப்படின்றத நீங்க கொடுக்கணும். கண்ட்ரி. நீங்க உங்க பாஸ்போர்ட்ல அந்த தகவல் கூட இருக்கும். இதையெல்லாம் நீங்க கண்ட்ரி, சிட்டி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ். பிராக்கெட்ல கொடுத்திருக்கத நம்ம எப்பயுமே வந்து ரீட் பண்ணணும். நிறைய பேர் இதை ரீட் பண்றதே இல்ல. அப்படி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா as per the proof of address document provided அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களோ அடுத்த ஸ்டெப்ல ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இருக்கிற இடத்துல என்ன ப்ரொவைட் பண்ண போறீங்களோ அங்க இருக்கிற அட்ரஸ் தான் நீங்க கொடுக்கணும். அதே சிட்டி பேர் கொடுக்கணும், ஜிப் கோட், போஸ்டல் கோட் கொடுக்கணும், கண்ட்ரி கொடுக்கணும். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா do you have an alternative address for mailing or other purpose இருக்கு. உங்ககிட்ட உங்க ஆல்டர்னேட்டிவ் அட்ரஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க மெயில் பண்றதுக்கு, ஏதாவது லெட்டர் அனுப்புறதுக்கு. உங்க பேரண்ட் அட்ரஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் அட்ரஸா கூட இருக்கலாம். இப்ப ஒரு பெண் நபர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆல்டர்னேட்டிவ் அட்ரஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதை இங்க கொடுக்கலாம். எஸ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணி நீங்க கொடுக்கலாம். அடுத்ததுல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப். இந்த இடத்துல 2 கண்ட்ரில கூட உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கலாம். டூவல் சிட்டிசன்ஷிப் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க உங்க கண்ட்ரி பேரை கொடுத்துட்டு நீங்க அந்த கண்ட்ரில இருந்து என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்றத அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. அதாவது டியூவல் சிட்டிசன்ஷிப் ஏதாவது ஐடென்டிட்டி கார்டு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் காமிச்சு அந்த டாக்குமெண்ட் நம்பர் கொடுங்க. நம்ம வந்து டாக்குமெண்ட் டைப் அப்படின்ற இடத்துல பாஸ்போர்ட் கொடுத்து டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்ற இடத்துல வந்து பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கலாம். கொடுத்துட்டு கடைசியா எக்ஸ்பைரேஷன் டேட் அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்டோட எக்ஸ்பைரேஷன் டேட் நீங்க அங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே இந்த பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத படிச்சுக்கோங்க. அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்க கண்ட்ரி கோட் இல்ல உங்க ஏரியா கோட் அப்படின்றத கொடுக்க சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு யூகே அப்படின்னா 44 அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இது மாதிரி வந்து தனித்தனியா கோட் இருக்கும். அப்புறம் உங்க நம்பரை நீங்க டைப் பண்ணுங்க. சில பேர் வந்து
மொபைல் வச்சிருப்பீங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. சில பேர்கிட்ட வந்து வெறும் டெலிபோன் இருக்கும், அதனால அவங்க டெலிபோன் நம்பர் கொடுங்க, அவங்க ஏரியா கோடோட. அதுக்கப்புறம் நீங்க இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். இது ரொம்ப எளிமையானது. நம்ம அடுத்த ஸ்லைடு போவோம். இது ரொம்ப முக்கியம். நான் இது உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். குளோபல் யூனிட் பே வந்து சுவிட்சர்லாந்துல ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கிறனால அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அதனால அந்த ஜூரிடிக்ஷனை வந்து இருக்கு இப்ப. ஏன்னா இந்த இடத்துல வந்து சுவிட்சர்லாந்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு டியூ டெலிஜென்ஸ் அப்படின்றதுல ஒரு பெர்ஃபெக்ஷனா வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஆனா ஏன்னா அவங்க வந்து பினான்சியல் வேர்ல்ட்ல வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல, அதனாலதான் இங்க கேட்டிருக்காங்க, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இல்ல கரண்ட் பிரசன்ட்ல நீங்க ஒரு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சொந்தக்காரங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சொந்தக்காரங்கள்ல இருக்காங்களா? நீங்க கணவரா இருக்கலாம், கசினா இருக்கலாம், இந்த மாதிரி யாரா வேணாலும் இருக்கலாம். அதாவது க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்க எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் போடணும். உங்களுக்கு ரெஜிஸ்டரிங் ப்ராசஸ் வந்து வேற வரும். ஏன்னா நீங்க சிஸ்டத்தை வந்து சீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஃபுல் லிஸ்ட் இருக்கு. நீங்க ரிஜெக்ட் செய்யப்படுவீங்க. நீங்க அதெல்லாம் தெரியாம நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் செய்யப்படுவீங்க. இல்ல, அப்போ ரிஜெக்ட்னா மொத்தமா ரிஜெக்ட் ஆயிட்டீங்கன்னு இல்ல, உங்களை வந்து தனியா வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் கடைசியில. ஆனா எல்லாருக்கும் இல்ல குளோபல் யூனிட் பேல. ஏன்னா என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கேக்குறாங்களோ அதை கொடுத்தா மட்டும்தான் வந்து இவங்க வந்து கம்ப்ளை பண்ண முடியும். இல்ல, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, அத வந்து டிக் பண்ணணும். ஐ கன்ஃபார்ம் த இன்ஃபர்மேஷன். என்னென்ன நான் இங்க கொடுத்திருக்கேனோ அது எல்லாமே வந்து கரெக்டா கொடுத்திருக்கேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு டிக் பண்ணிக்கணும். நீங்க சிஸ்டத்தை சீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை பேன் செய்யப்படும். ஏன்னா இங்க நான் உண்மையா சொல்றோம். உங்களுடைய நான் வந்து இங்க எவ்வளவு உண்மையா சொல்லணுமோ அந்த உண்மையா நான் சொல்லிடுறேன். இந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம்
உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றாங்க. டாக்ஸ் பர்பஸ்க்கு உங்களுடைய கண்ட்ரி என்ன ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க யூகேல வேலை செய்றீங்க, ஆனா நீங்க துபாய்ல வந்து உங்களுடைய ரெசிடென்ட் இருக்கு அப்படின்னா, அப்போ நீங்க டாக்ஸ் ரெசிடென்ட் எங்க அப்படின்னா துபாய் தான், யூகே கிடையாது. நீங்க துபாய் தான் கொடுக்கணும் இந்த இடத்துல, இந்த உதாரணத்துல. அதுக்கப்புறம் செக் டாக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து டாக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர் அப்படின்றது இருக்கும். அது அன்அவைலபிளா இருந்தது அப்படின்னா டிஐஎன் அன்அவைலபிள் அப்படின்னு இருக்கிற பாக்ஸை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். அதே நேரத்துல ஏன் அன்அவைலபிள் அப்படின்றதுக்கான ரீசனும் நீங்க கொடுக்கலாம். ஆனா வேற ரெசிடென்ட் டாக்ஸ் பர்பஸ்க்கு இருக்கு அப்படின்னா அதையும் வந்து நீங்க அடிஷனல் அப்படின்ற ஆட் அடிஷனல் அப்படின்றத நீங்க கொடுத்துட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் உங்களுக்கு டிஐஎன் இல்ல அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். சில கண்ட்ரில வந்து டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கேன். உதாரணத்துக்கு துபாய் அப்படின்னா அங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதனால இந்த இடத்துல கமெண்ட் அப்படின்ற இடத்துல நீங்க கொடுங்க. நீங்க என்னென்ன விடைகள் கொடுத்திருக்கீங்களோ அதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கிளியரா இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குறீங்களோ உங்களுக்கு சீக்கிரமா வெரிஃபை ஆகும் இந்த இடத்துல. நீங்க இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் ஸ்டிக் எய்தர் ஏபிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு யுஎஸ் சிட்டிசன், நான் டாக்ஸ் பர்பஸ் வச்சிருக்கேன், கிரீன் கார்டு வச்சிருக்கேன் அப்படின்றதுல தகவல்லாம் இருக்கு ஏல. ஏன்னா யுஎஸ் சிட்டிசன் பாத்தீங்கன்னா நீங்க யூஎஸ்லயும் டாக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க வேற எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்கேயும் வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கும். அதனாலதான் டபுள் கண்ட்ரி அக்ரிமெண்ட். அப்போ நீங்க ஏ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணும். அந்த மாதிரி நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி இத மூணையும் கரெக்ட் பார்த்து எது கிளிக் பண்ணணும் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்க ஃபண்ட் எங்க இருந்து வரும் அப்படின்றத, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் எங்க வரும் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். இது வந்து ஆன்டி மணி லாண்டரிங்காக. அவங்களுக்கு தெரியணும் எங்க இருந்து உங்களுக்கு பணம் வருது அப்படின்றது தெரியணும். உங்களுடைய பணம் வந்து கிளீன் மணியா இருக்கா அப்படின்றதுக்காக இது பண்றோம். இந்த இடத்துல நீங்க சேலரி அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா அவங்க சேலரி அப்படின்றத செக் பண்ணாங்கன்னா எம்ப்ளாய்டு அப்படின்றத கொடுத்து அவங்க ஆக்குபேஷன் பத்தின தகவல் வந்து கொடுக்கணும். இல்ல நீங்க வந்து
அதர் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்க கமெண்ட்ஸ் நீங்க கொடுக்கலாம். நீங்க எவ்வளவு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து கேஒய்சிக்காக கொடுக்குறீங்களோ உங்களுக்கு வந்து சீக்கிரமா வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. எம்ப்ளாய்டாவும் இல்ல, ஸ்டூடெண்டாவும் இல்ல, செல்ஃப் எம்ப்ளாய்டாவும் இல்ல, அதுக்கப்புறம் வந்து அன்எம்ப்ளாய்டாவும் இல்ல, வேற ஏதோ அதர் அப்படின்னா அந்த அதர்ல என்ன அப்படின்றதுல உங்களுக்கு தெளிவா கொடுக்கணும். அதனால நீங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நீங்க அதிகமா கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அவ்வளவு தகவல் வந்து நீங்க கொடுக்கும் போது உங்களுடைய விளக்கம் வந்து எல்லாருக்கும் புரிய வரும். நம்ம அடுத்த ஸ்லைடு போவோம். இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றது கேக்குறாங்க. சில பேர் சொல்லுவாங்க நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு சும்மா ஓபன் பண்ணிருக்கேன் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து டிரான்சாக்ஷனுக்காக பண்ணுவாங்க. அதனால நிறைய காரணங்கள் இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த இடத்துல ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் கிடைக்கும், கார்டு கிடைக்கும். நீங்க பிசினஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆனா உங்களுக்கு எந்த ஒரு பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுமே இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அதனால உங்ககிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை கொடுங்க. 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸ், பர்சனல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற தகவல் கொடுத்திருக்காங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதே வலது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர், அதாவது உங்களுடைய பேங்க் வந்து வேற ஏதாவது அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பேங்க் அக்கவுண்ட். ஏன்னா ஒரு 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 டயத்துல வந்து நீங்க வந்து குளோபல் யூனிட் பேல இருந்து பணி வித்ட்ரா பண்ண போறீங்க. அப்போ நீங்க எவ்வளவு கிளியரா உங்க பேங்க் பத்தின டீடைல்ஸ் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து வித்ட்ரா பண்றதுக்கு உதவியா இருக்கும். நீங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அது எல்லாமே கொடுக்கல. ஜஸ்ட் பேங்க் பேர் தான் கொடுக்குறீங்க. அந்த பேங்க் பேர் கொடுத்துட்டு அது என்ன கண்ட்ரி அப்படின்றதான் கொடுக்குறீங்க. ஒரு பேங்க் இல்லாம 2 பேங்க் இருந்தாலும் சரி, 2 பேங்க் உடைய பேரும் கொடுத்து எந்த கண்ட்ரி அப்படின்றத கொடுக்கலாம். அதாவது துபாயில இருக்கிற ஒரு நபர் யூகேல வேலை செய்யறாரு அப்படின்னா யூகேல ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருந்தாலும் அந்த பேங்க் பத்தியும் கொடுக்கலாம். துபாயில இருந்தாலும் அந்த பேங்கையும் கொடுக்கலாம். இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் ஸ்பெசிஃபை பர்பஸ் ஆஃப் ஓபனிங் அன் அக்கவுண்ட் அப்படின்னு வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸ், பர்சனல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றத மட்டும் நீங்க கொடுக்கலாம். அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட் போவோம். இந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவா கொடுக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரில இருந்து நீங்க பணம் அனுப்புவீங்க அப்படின்னு, என்ன கண்ட்ரி அப்படின்றது. நீங்க யூரோப் அப்படின்னா யூரோப் அப்படின்னு கொடுக்கலாம். சுவிட்சர்லாந்து அப்படின்னா நீங்க ஸ்விஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல இந்தியா அப்படின்னா இந்தியா அப்படின்னு கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆஸ்திரேலியான்னு கொடுக்கப்பட்டிருக்கு. வலது பக்கத்துல வந்து countries to which funds will be transferred. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உள்ள வந்து டெபாசிட் பண்றதுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து நீங்க எங்க வித்ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரிக்கு நீங்க பணம் அனுப்ப போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆன்டி மணி லாண்டரிங்ல உங்களுக்கு வரும். இது வந்து ஒவ்வொரு பினான்சியல் சிச்சுவேஷன்லயும் வந்து என்ன கேட்பாங்கன்னா இது ரெகுலேட் ஆயிருக்கா அப்படின்றது கண்டிப்பா கேட்பாங்க. அதனால அதையும் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. சர்வீசஸ் தட் யூ பிளான் டு யூஸ் அப்படின்னு அடுத்தது கேட்டிருக்காங்க.
எதுக்காக நீங்க இதை யூஸ் பண்ண போறீங்க? எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அதை மூணையுமே டிக் பண்ணுவேன். கரன்சி எக்ஸ்சேஞ்சும் இருக்கும், மணி டிரான்ஸ்பர்லயும் இருக்கும். ஏன்னா மணி டு யூரோல இருந்து டாலருக்கு மாத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மணி அக்கவுண்ட் அப்படின்றது இருக்கும். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மந்த்லி டர்ன் ஓவர் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்க எவ்வளவு யூரோ அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணலாம். லெஸ் தேன் 1000 இல்ல 1000ல இருந்து 5000 யூரோவா இல்ல 5000 இருந்து 10,000 அப்படின்னு. ஏன்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதனால கொஞ்சம் சிம்பிளா வச்சுக்கோங்க. நீங்க அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா இந்த பிசினஸ நீங்க ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அன்எம்ப்ளாய்டு கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஜாப் இல்லதான், ஆனா நீங்க ஏதோ பண்றீங்க இந்த இடத்துல, உங்களுக்கு ஒரு இன்கம் எங்க இருந்தாவது வருது அப்படின்னா. அதனால அன்எம்ப்ளாய்டு அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கவும் கூடாது. இந்த இடத்துல இன்கம் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். 1000ல இருந்து 5000 யூரோஸ் அப்படின்றத கொடுக்கலாம். நீங்க அதிகமா ஏதாவது ஒரு அமௌண்ட் நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான தனி ப்ரூஃப் உங்களுக்கு கேட்பாங்க. இப்ப வந்து நம்ம யூரோஸ் வந்து பார்த்தோம், மந்த்லி டர்ன் ஓவர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து அந்த அக்கௌண்ட் எக்ஸீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி இருக்கு. அதாவது 15,000 யூரோ வந்து எக்ஸீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் ஒண்ணு நீங்க பார்க்க முடியும். அப்ப நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இல்லன்னு சொன்னா நோன்னு கொடுக்கணும். எஸ்ன்னு சொன்னா ஒருவேளை வந்து நீங்க நிறைய யூரோஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு எப்படி வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டாக்குமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப வந்து நீங்க குறைவா கொடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா பின்னாடி வந்து அவங்க சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க முன்னாடியே வந்து பேங்க்ல டிஸ்கஸ் பண்ணி அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணலாம். அதாவது சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா எப்படி வந்து நீங்க என்ன சோர்ஸ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் மூலமா இல்ல பிசினஸ் மூலமா அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் அதை வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி அதை சப்மிட் பண்ணலாம். அதாவது நீங்க மோர் தேன் 15,000 யூரோஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான். இப்ப அடுத்த ஸ்லைட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் எப்படி என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ணணும், என்னெல்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த எல்லா வெரிஃபிகேஷன் மற்றும் நம்மளுடைய டீடைல்ஸ் அப்புறம் நம்ம ஐடென்டிட்டி எல்லாமே வந்து நாம சுய நினைவோடு தான் இதை ஃபில் பண்றோமா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டியூ டிலிஜென்ஸ் தான் இது. அப்போ நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். நீங்க தான் ஒரு பெனிஃபிஷியல் ஓனர் ஆஃப் தி அக்கௌண்டா, அப்புறம் வந்து நீங்க இந்த ஜியூபில பார்ட்டிசிபேட் பண்ணி, அதாவது அப்ளை பண்ணிருக்கிறது நீங்க தானா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கிறது நீங்க தானான்னு சொல்லி அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அக்னாலேஜ் பண்றீங்க. ஸோ இதை தவிர வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கூட அதுல இருக்கு. ஆனா யூஸ்வலா வந்து நீங்க எஸ் கொடுத்துடுங்க. அடுத்தது வந்து என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் கண்டினியூ, இதுல வந்து கன்ஃபார்ம் பண்றீங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நீங்க கொடுத்த எல்லா தகவல்களும் சரியானதுதான். நான் வந்து எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிலையும் இல்லை,
மேற்கொண்டு வந்து எல்லா ரெகுலேஷன்ஸையும் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணணும். இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணணும். உடனே வந்து உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து உங்க போனுக்கு வரும். ஏன்னா நீங்க ஃபைனலா சப்மிட் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்க என்டர் பண்ணணும். இது வந்து உங்க போன்ல அனுப்பலாமா இல்ல வந்து ரிக்வெஸ்ட் கோட் வயா இமெயிலுக்கு அனுப்பலாமான்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? இல்ல இது வந்து ஒன்லி மெயிலுக்கு தான் வரும். இந்த மெயில் வந்து இந்த ரிக்வெஸ்ட் கோட் வயா இமெயில் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ண உடனே போய் மெயிலை செக் பண்ணுங்க. மெயிலை செக் பண்ணதும் நீங்க யூஸ்வலா வந்து இன்பாக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. எல்லாம் கிளியர் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இமீடியட்டா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வரும். உடனே வந்து அந்த வெரிஃபிகேஷன் கோடை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணினதும் நீங்க ப்ளூ பட்டன் ஆகிய சப்மிட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். ஏன்னா ஃபைனலா வந்து நீங்க சப்மிட் பட்டன் கொடுத்தாதான் நீங்க இதுவரைக்கும் என்டர் பண்ணிருக்கிற எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் வந்து அங்க சப்மிட் ஆகும். ஏன்னா சில சமயம் வந்து நீங்க ஒரு பவர் இல்லாம கூட போகலாம். அந்த சமயத்துல வந்து நீங்க எல்லாம் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா எதுவுமே என்டர் ஆகாது. அதனால சார்ஜ் எல்லாமே வந்து ஃபுல் சார்ஜ்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஸ்லைட்ல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஃபைனலா சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ரிக்வெஸ்ட் கோட் வியா இமெயில் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ண சொல்லியிருந்தேன். அப்ப வந்து என்ன வரும்னு சொன்னா உங்க மெயில்ல வந்து இந்த மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே ஆகும். அந்த கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். அப்புறம் வந்து இன்னொரு தகவல் ஒண்ணு நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். அது வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். இது வந்து சப்மிட் அதாவது ஃபைல் வந்து நீங்க சரியான ஒரு அட்ரஸ், எந்த அட்ரஸ் வந்து நீங்க கரண்டா ஆக்டிவா இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஒரு தகவல்களை வந்து நான் சொல்றேன் இப்போ. சோ இது வந்து லாஸ்ட் ஸ்டெப். கவனிங்க. இப்ப வந்து நீங்க என்ன கொடுத்தீங்க இதுவரைக்கும் வந்து உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் வந்து உங்களுடைய டீடைல்ஸ் மற்றும் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்க. ஆனா கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க இன்னும் சப்மிட் பண்ணல. அதுக்கு உண்டான காலம் தான் இது. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாம். சரி, இப்ப வந்து இத வந்து நீங்க கண்டிப்பா வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் நீங்க படிக்க வேண்டும். நீங்க வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா கிளிக் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அதை ரீட் பண்ணுங்க. ஒரு சில நிமிடங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை ரீட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். இததான் வந்து நீங்க கவனமா கவனிக்கணும். ஏன்னா அதை ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணாம ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னா திரும்பவும் உங்களுக்கு வந்து ரீவொர்க் இருக்கும். அதனாலதான் இதுல வந்து ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சரி நமக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் தானேன்னு சொல்லி லாஸ்ட் இயரோட பில் எல்லாம் வந்து சப்மிட் பண்றாங்க. லாஸ்ட் இயர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம ரெகுலேஷன்ஸ் படி எப்படி இருக்குன்னு சொன்னா 2 months தான் வேலிடா இருக்கணும். அதாவது இன்னைக்கு வந்து May 5th பண்றீங்க அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னர் ஒரு 2 months எடுத்துக்கோங்க.
மார்ச் ஏப்ரல், மார்ச் 5th இருந்து இந்த மே 5th தான் உங்க டாக்குமெண்ட்ஸோட யூட்டிலிட்டி பில்லோ இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் அப்டேட்டடா இருக்கணும், ரீசெண்டா இருக்கணும். சரி, இப்ப நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க அட்டாச் பண்றீங்க. அந்த ஃபைலை வந்து நீங்க உங்க சிஸ்டம்ல வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை அட்டாச் பண்ணிடுங்க. இது வந்து 3 months, ஒரு 3 months கூட லேட்டஸ்ட் 3 months வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். அப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சப்மிட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு, அதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். இது வந்து ஒரிஜினல் பிடிஎஃப் ஆக இருக்க வேண்டும், இல்லைன்னா ஜேபிஜி ஃபைல். ஸோ பிக்சர்னாலே நமக்கு ஜேபிஜி தான். இது வந்து 10 MB இன் சைஸ், அதை தாண்டி இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நார்மலா இந்த சைஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து அந்த மாதிரி அனுப்புறீங்க, அப்படி பண்ணக்கூடாது. நீங்க வந்து டைரக்டா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க ஒருவேளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஜேபிஜில ஃபைல் வந்து அது கரெக்டா அந்த MB வந்து இருக்காது, அதுக்காக தான். ஏன்னா சில பேர் ஷ்ரிங்க் பண்ணி இல்லைன்னா என்லார்ஜ் பண்ணி அப்படிலாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அட்ரஸ் மட்டும் அவங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகாம இருக்கு. அதனால நீங்க ப்ராப்பரா அது ஜேபிஜி ஃபைலா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரிஜினல் பிடிஎஃப் அக்ரோபாட் அடோப் ரீடர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து நீங்க ஒரிஜினல் பிடிஎஃப் எடுத்து சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் நாங்க பார்க்க முடிகிறது, இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் இயர் இல்லைன்னா இந்த 3 monthsக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் திரும்பவும் இதை வந்து ரொம்ப முக்கியமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கவனமா இருக்க வேண்டியது 2 விஷயங்கள். அதாவது 3 மாதங்களுக்கு மேல் வந்து அந்த டாக்குமெண்ட் கரண்டா, அதாவது பின்னாடி இருக்கக்கூடாது, ரீசன்ட் டாக்குமெண்டா இருக்கணும். இன்னொன்று வந்து அந்த ஃபைல் கரெக்டான பிடிஎஃப் அல்லது ஜேபிஜி ஃபைலா இருக்கணும். இதை 2 மட்டும் நீங்க கவனமா செஞ்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிந்துவிடும். சரி, இப்ப வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சப்மிட் டீடைல்ஸ் நீங்க கொடுக்கலாம். எல்லாமே வந்து ஒரு அபிஷியல் டாக்குமெண்டா இருக்கணும். நீங்க சப்மிட் பண்றது வந்து ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டா இருக்கணும். நாங்க என்ன அதுல மென்ஷன் பண்ணிருக்கோமோ, என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம் அந்த டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள தான் இது வரணும். சரி, இப்ப வந்து நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க. அடுத்தது என்ன செக் பண்ணணும்? உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு தேங்க் நோட்ஸ் வரும். So thank you for joining Global Unit Pay அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா இமிடியேட்டா உங்க யூனிக் யூசர் ஐடியை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொஃபைல் கீழே ஒரு டவுன்வர்ட் ஆரோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண உடனே ஒரு டிராப் டவுன் மெனு வந்து டிஸ்பிளே ஆகும். அதுல ஐடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆல்பா நியூமரிக் கோட் வந்து ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்து உங்களுக்கு தேவையா இருக்கும். இதுதான் யூனிக் யூசர் ஐடி. இப்ப வந்து எந்த ஒரு மெயில் நம்ம குளோபல் யூனிட் பே அக்கவுண்ட் ஸ்டேட்டஸ்ல இப்ப நீங்க ஒன்ஸ் எல்லாமே பண்ணிட்டீங்க, வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டீங்க, அதாவது வெரிஃபிகேஷனுக்கு எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்? மெயில வந்து கண்டிப்பா ஜியூபில இருந்து மெயில் வரும். அந்த மெயில வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து உங்க வெரிஃபிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஈவன் உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் வெரிஃபை டினை ஆயிருக்கா,
இல்ல வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ண வேண்டி இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு மெயில்ல இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது. மேலும் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வெரிஃபிகேஷன் வந்து முடிந்தது அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் மெசேஜும் வரும். ஸோ குட் ஸ்டஃப் கைஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சரி, இன்னும் நமக்கு வந்து ஒரு 10 or 15 மினிட்ஸ் இருக்கு. ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னா Q&Aல நீங்க கொடுக்கலாம். சரி, ஒரு क्वेश्चन இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ குளோபல் யூனிட் பேவை யூஸ் பண்ணி யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல எப்படி வந்து நம்ம அக்கவுண்ட் வந்து டாப் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. யூனிடெக்ஸும் குளோபல் யூனிட் பேயும் எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கு மார்ஷல் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ மார்ஷலோட வீடியோஸ்ல வந்து நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு கிளியரான வீடியோ வந்து பண்ணியிருக்காரு. நன்றி, உங்க ஃபீட்பேக் இருக்கு. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வீடியோ பார்த்தா தான் ஒரு கிளியரா புரியும். கண்டிப்பா வந்து நீங்க பண்ண முடியும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். இப்ப வந்து ஒன்ஸ் வந்து பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க, இமிடியேட்டா சேஞ்ச் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி. இல்ல, பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வெயிட் பண்ணணும். இப்பதான் அப்லோட் பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க, மெசேஜ் வருதான்னு சொல்லி. அந்த மெசேஜுக்கு அப்புறமா நீங்க சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணி மேற்கொண்டு வந்து வெரிஃபை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிரமமும் இல்லை. ஒருவேளை வெரிஃபை ஆகலைன்னா தான் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க மெசேஜ்க்காக. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். குவாண்டம் சிஸ்டம் குளோபல் யூனிட் பேல குவாண்டம் சிஸ்டம் பற்றிய ஒரு கேள்வி. இப்போ வந்து குவாண்டம் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஏன்னா சில மக்களோட கார்டு வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஏன்னா அவங்க கேட்வே வந்து வேற வேற கேட்வே, பேமெண்ட் கேட்வே வந்து வேற வேற யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால அது வந்து அந்த கேட்வேயை பொறுத்து அது டிக்ளைன் ஆயிருக்கு. சரி, நீங்க எதுக்கும் வந்து செக் பண்ணுங்க. அதாவது நீங்க அந்த மாதிரி ஒரு குவாண்டம்ல பண்ணணும்னு சொன்னா நீங்க செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அது அப்ளை ஆகுதா இல்ல வந்து டிக்ளைன் ஆகுதா நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ அந்த கேள்வி படிக்கலாம். இப்போ பேங்க் அக்கவுண்ட் பற்றிய கேள்வி. இப்ப வந்து நீங்க வித்ட்ரா அல்லது மணி சென்ட் பண்றீங்க ஒரு பர்டிகுலர் பேங்க்ல இருந்து. இப்ப வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட் மென்ஷன் பண்ணிருக்கீங்க.
இப்ப வந்து நீங்க அதை பற்றி ரொம்ப கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க எந்த பேங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த நேம் வந்து நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கணும். அந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம்ல, எந்த பேங்க்ல நம்ம வித்ட்ரா பண்ணும் பொழுது மற்றும் நம்ம சென்ட் பண்ணும் பொழுது நீங்க வந்து சரியான நேம வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுல டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு சொன்னா. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். இப்ப வந்து ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு சொன்னா 3 மாதத்திற்கும் மேல் வந்து வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஆல்ரெடி வந்து அவர் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை ஆகல. அதனால அடுத்த ஒரு அப்லோடிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த கேள்வியில வந்து சரியான ஒரு தகவல் இல்ல. அதாவது ரிஜெக்ட் ஆகி இருக்கா இல்ல வந்து அவர் வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திரும்பவும் கேட்கலாம். வெயிட் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் வெயிட் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும்ல, கண்டிப்பா வந்து தொடர்ச்சியான மெசேஜஸ் வரும். இப்போ அவர் என்ன பண்ணணும் இந்த ஸ்டேஜ்ல அப்படின்னு சொன்னா அவர் சரியான தகவலை கொடுத்தாதான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஆனா அவர் வந்து இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றது சரி. அப்படி இருந்ததுன்னா அவர் வந்து சப்போர்ட்டுக்கு எழுதணும். நம்ம ஒன் ஸ்டோர் பண்ண சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட்டுக்கு வந்து அவர் எழுதணும். என்னன்னு சொன்னா இந்த மாதிரி என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னும் வெரிஃபிகேஷன் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக மெசேஜ் வந்து வரும். ஆனா கண்டிப்பா வந்து சப்போர்ட்டுக்கு எழுதினா அவங்க வந்து கண்டிப்பா மெசேஜ் அனுப்புவாங்க. இப்ப எனக்கு புரியுது. அவர் சொல்றாரு, இப்ப சொல்றாரு இல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. சோ அதுதான் ரீசன். அவர் வந்து வெயிட் பண்ணல. ஏன்னா வெரிஃபிகேஷன்லாம் எல்லாமே இப்ப முடிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா யாருக்குமே வந்து வெயிட் பண்ணல. இது வரைக்கும் வந்து சப்மிட் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சதா, அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இன்னுமே வந்து வெயிட்டிங் பீரியட்ல இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்கு. சரி, இப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரு வந்து புதிதாக எதற்காக வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற காரணத்தை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க மெசேஜ்ல. சோ கேஒய்சி எதுக்காக முடியல அப்படிங்கிற ரீசனுக்கு சப்போர்ட்ல தான் கான்டாக்ட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. அதுக்கு உண்டான திரும்பியும் வந்து அப்லோட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னு சொன்னா திரும்பவும் அவரு அப்ளை பண்ணலாம். ஏன்னா சப்போர்ட்ல கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க. இப்போ ரிஜெக்ட் பண்றதுல வந்து எதுக்காக அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அந்த மெசேஜ்ல வந்து கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன் மென்ஷன் ஆகி இருக்கும். ஏன்னா அவர் மெயில வந்து செக் பண்ணணும். எதற்காக அது வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மெயில்ல இன்ஃபார்ம் பண்ணிருப்போம். அப்படி கேஒய்சி ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சரியா வந்து
டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல, இல்லைன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா கம்பெனி வந்து உடனே நீங்க பேனிக் ஆக வேண்டாம். கம்பெனி வந்து வேற வேற விதமான ஒரு தீர்வுகளை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ஒரு சவால்கள் இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம். நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எதிர்காலத்துல வந்து மக்களுக்கு நம்ம டிரான்சாக்ஷனுக்கு குளோபல் யூனிட் பேய சிறந்த அளவில் அவங்க எல்லா விதமான பேமெண்ட்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு குளோபலைஸ்டு பிளாட்ஃபார்மோட ஆப்ஷன். அதனால சரி, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அப்லோட் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் இல்லைன்னு சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு, அடுத்த தடவை வந்து அப்லோட் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதே பர்சன் தான். இப்போ என்னன்னா உங்களுக்கு மெசேஜ்ல கண்டிப்பாக வந்து இது ரிஜெக்ட் ஆகிருக்கு, இதுதான் ரீசன் சொல்லி அந்த ஒரு லிங்க் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னு சொன்னா அப்லோட் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும். அதாவது நீங்க அட்டாச் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னு கண்டிப்பா வந்து 100% அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல வந்து அவரு மெயில சரியா செக் பண்ணிருக்க மாட்டாரு. அப்படி இல்லைன்னா அதை வந்து நாங்க பார்க்கிறோம் கண்டிப்பாக. சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். பிசிக்கல் கார்டு வந்து இப்ப கிடைக்குமான்னு கேக்குறாங்க. வர்ச்சுவல் கார்டு வந்து அவைலபிளா இருக்கு. பேக் ஆஃபீஸ்ல போய் குளோபல் யூனிட் பே நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா வர்ச்சுவல் கார்டு வந்து அவைலபிளா இருக்கு. ஆனா பிசிக்கல் கார்டு வந்து சீக்கிரமே அவைலபிள் ஆகும், சீக்கிரமே கிடைக்கும். சரி, இப்போ நாங்க வந்து இந்த குளோபல் யூனிட் பே பிரசன்டேஷன் வந்து ஒவ்வொரு வாரமும் செய்யலாம்னு சொல்லி நாங்க ஸ்கெட்யூல் பண்ணிருக்கோம். சரி, ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து எந்த ஒரு ஆப்ஷன்ஸ், அதாவது ஏதாவது சவால்கள் இருந்தா கூட நம்ம வந்து மேற்கொண்டு கண்டிப்பாக நாங்க அதை தீர்வு செய்வதற்கு 100% வந்து நாங்க பண்றோம். KYC ஆபீசர்ஸ் வந்து ஆர்கனைசேஷன்ல இருந்து அவங்க வந்து எல்லா விதத்திலையும் வந்து சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து சரியா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அனாவசியமா அவங்க வந்து டிக்ளைன் பண்ணல. சரியான படி வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் எல்லாமே நாங்க இப்ப சொன்னபடி வந்து நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அதுல எந்த விதமான ஒரு கடினமான ஒரு வேலையும் கிடையாது, ஈஸியா வந்து வெரிஃபை ஆகும். ஆனா அட்டென்ஷன் இல்லாம, அதாவது கவனம் சிதறாம பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஈஸியா பண்ணிடலாம். சரி, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கண்டினியூஸா இந்த வெபினாரை வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி. வாய்ஸ் ஜென்டில்மேன் ரொம்பவே நன்றி. அடுத்த வாரம் வந்து நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.